ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 1212 போர்ட்டல், இந்த இயர் எண்டிங்கில் ஒரு அற்புதமான போர்ட்டல் ஏஞ்சல் நம்பர் இது. இந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க. இந்த 1212 போர்ட்டல் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் பொழுது நீங்கள் சில மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நீங்கள் பண்ணுங்கள். அது நான் அதுக்கான அந்த டிப்ஸை நான் இந்த வீடியோவோட எண்டில் தரேன். இந்த ரீடிங் முடித்ததும் அந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு எப்படி அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? சரி, இதில் 2 பைல் வைக்க போகிறேன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 பட்டர்ஃப்ளை தெரியும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். 1212 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி அட்ராக்ட் ஆகுது, யாருக்காவது இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு 1212 போர்ட்டல் தினத்தன்று என்ன ஒரு ப்ரேயர் இருக்குது அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். சரியா? அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கன்வே பண்ணுறீங்க. உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிறத டெக்ஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க, தெரியப்படுத்துகிறீங்க. சரியா? ரெடியா? இப்போ பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ண செல்லங்களுக்கு, பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு 1212 ஏஞ்சல் இந்த அற்புதமான இந்த போர்ட்டல் அன்று என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களுக்கு அவங்க கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா? 1212 ஏஞ்சல் செல்லங்களே, இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள், நீங்கள் சில விஷயங்கள் பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்கீங்கள்ல, உங்களோட ஜாப் கேரியர், இந்த ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா சில பேர் குடும்ப தலைவியாக இருக்கலாம். உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் டெப்த் நாலேஜ் கிடச்சிருக்கும். சில விஷயம் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய லேர்னிங் பர்பஸ் நிறைய நீங்கள் அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் ஸ்ட்ரகிள்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஓகேவா? இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனல் லைஃப்பில், அதாவது நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷ்னலில் இருக்கீங்கன்னாலும் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் டிசைட் பண்ணுவீங்க. அந்த ட்ரீம், அந்த கனவு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கான எஃபெக்டை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஒரே அடியாக ஜாப்லேயே நீங்கள் மூழ்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களோட அந்த ஹெல்த் கேரிங், அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் டேக் கேர் பண்ணணும். ரெண்டுத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். சில பேர் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரமோஷனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா நெக்ஸ்ட் லெவல் உங்களோட இதுவை நெக்ஸ்ட்டு க்ரோத் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் உங்களை அந்த பேலன்சிங் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பழைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அந்த வேலைக்காக இல்லை சில உறவுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஓகேவா? அவங்க சில லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கலாம். சில பேருக்கு ஒரு வழிகளை கொடுத்துட்டு அந்த பழைய பாஸ்ட் லைஃப் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த ட்ரீம் லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான அந்த திறமை எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. சில பேருக்கு உங்களோட திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குங்க. நம்புங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க. எதுவுமே உங்களை தடுக்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. சில பேருக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. சில பேருக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட். ஒரு சிலர் காளி வழிபாடு பண்ணுவீங்க, மகாகாளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வாராகி வழிபாடு, இதெல்லாம் செய்கிறீங்க. இவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. சில பேர் கருப்பசாமின்னு நீங்கள் ப்ரே பண்ணலாம். இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு. உங்களுக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்க ஒரு பலகீனம் என்னென்னா, நம்மளால் முடியுமா, அந்த உங்களை பற்றி உங்களுக்கு ரொம்ப ஒரு டவுனாக இருக்குது. பேட்ரி டவுன் தான் சொல்லணும்.
உங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளியே கொண்டு வாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸை கொடுக்கும். உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இது வேணும்னு கான்ஃபிடெண்ட்டாக நிற்கணும். உங்களுக்கு இவ்வளோ டிவைன் எனர்ஜி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் ரொம்ப லோயராக நினைக்கிறீங்க சொல்லுங்களே? எஸ், நீங்கள் 1 to 1 அந்த போர்ட்டல் டைம் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அதை ரிலீஸ் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நியூ பிகினிங்ஸ், சில பேர் வந்து நியூ லைஃப்காக கேட்குறீங்க. அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட பாஸ்ட் லைஃப் அந்த சிச்சுவேஷனையும் அந்த பீப்புளையும் நீங்கள் உங்கள் பின்னாடியே உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க. உங்கள் சப்கான்ஷியஸில் வச்சுருக்கீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காகிட்டு உங்களை பலப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக பண்ண மாட்டேறீங்க. கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸை கொடுக்கும். ஓகேவா? அதனால் பழைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணுங்கள். பழைய நபர்களையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. மன்னிச்சு விட்டுருங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். நீங்கள் வந்து போர்ட்டல் அப்போது முக்கியமாக அந்த மாதிரி டைம்லலாம் மெடிடேஷனில் இருங்க. உங்களோட உள்ளுணர்வை கவனிங்க. அது என்ன சொல்லுது? மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் நல்ல ஸ்லீப்பிங் மோடு, தூக்கத்தை குவிட் பண்ணாதீங்க. சரியா? நல்ல தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. ஒரு 2 நாள் லீவ் போடுங்க. ரெகுலராக ஒர்க் போயிட்டுருக்கீங்க, லீவ் போட்டு வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு அந்த மூமெண்ட்டை, அந்த இயற்கையோடு கொஞ்சம் உங்களை மிங்கிள் பண்ணுங்கள். இல்லை மெடிடேஷன் தெரியும்னா மெடிடேஷனில் இருங்க. அடிக்கடி மெடிடேஷன் மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களை ஹீல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கான புது வாழ்க்கை. சில பேர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக, மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கான அது ஒரு நியூ ஜாபாக இருக்கலாம், நியூ லைஃபாக இருக்கலாம். எல்லாமே 1 to 1 ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களையும் அவங்க வந்து கிளியர் பண்ண சொல்கிறாங்க. சரியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை நினச்சி நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கான எல்லா ஃப்ரீடமும், அதுக்கான வழிவகைகளை இறைவன் கொடுத்துருக்குறார். டிவைன் உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. அதன் மூலமாக உங்களோட பாதைகள் எல்லாமே வந்து ஜாய்ஃபுல்லாக மாறும். உங்கள் வழிகள் எல்லாம் திறக்கப்படும். சக்ஸஸ் இந்த கனிகள் போல் உங்களோட சக்ஸஸ் வந்து அவ்வளோ அபரிதமான சக்ஸஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அது மணி எனர்ஜிக்காக கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஹெல்த்துக்காக கேட்டாலும் சரி, நியூ லைஃப்காக கேட்டாலும் சரி, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்கிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இன்ஃபினிட்டிவ் எனர்ஜி. ஓகேவா? சில பேர் வந்து அதை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக நான் அவங்க வந்து ஆல்ரெடி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைனில் கிளாஸ் கற்றுட்ருக்க செல்லங்கள் சில பேர் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களோட லேகிங் என்னங்கிறத நான் சொல்லுவேன். அதே விஷயத்தை தான் இப்போ கார்டு மூலமா எவ்வளோ அழகாக இந்த கார்டு மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து மற்ற நேயர்களும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அப்ளை ஆகும். பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் இதிலேருந்து வெளியில் வாங்க. எல்லாருக்குமான ஒரு மெசேஜ் தான் இது. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குது. அது உங்களை வந்து ஒரு சக்ஸஸான பாதையில் கூட்டிகிட்டு போகுது. அதனால் நம்புங்க, நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சில பேர் சிங்கிள் பேரண்ட்டு, மோர் தென் 2 சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி, இல்லைனா 1 சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கான அந்த ஒரு நிறைவான வாழ்க்கை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக இருக்குது. இந்த வீடியோட எண்டில் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா? அந்த 1 to 1 போர்ட்டல் அப்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, சரி. இந்த பைல் 1 ரீடிங் உங்களுக்கு எப்படி நான் சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல் கிட்ட, 1 to 1 ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு என்ன ப்ரேயர் இருக்கோ அந்த ப்ரேயர் இன்ஃபர்மேஷனை அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரியா? அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. சரி.
வாங்க இப்போ நம்ம pile 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், pile 2 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் 1 to 1 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். ஓகேவா? இந்த ப்ரேயர் வந்து எப்படி பண்ணணும், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லித்தரேன் இந்த வீடியோட எண்டில். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை, நிறைய பேர் பார்த்து பலனடையட்டும். சரியா? ஒன் டூ ஏஞ்சல் pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க? என்னப்பா அழகாக வந்து இம்பிட்டு மெசேஜ் கொடுக்குறாங்க. இத்தனை கார்டு வந்திருக்கு. ஆஹா, ஹோ 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 ஹோ. சூப்பர். நான் ஒரே கார்டில் முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நிறைய மெசேஜ் உள்ளே இருக்குது. ஏனியோ கொடுத்துட்டா போகுது. செல்லங்களே, இந்த pile 2 சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாக வந்து உங்களோட ஃபேமிலி ட்ராமாஸ், உங்களை சுற்றி நடக்கிற நிறைய என்ன சொல்கிறதுனா ஒரு கன்ஃபியூஷன் இதில் இருக்குது. உங்களோட சுச்சுவேஷன் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சில தொல்லைகள் கொடுக்கறது, பிரச்சனைகள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸ் அது தானாக வரல, அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஓகேவா? இதை நிறைய பேருக்கு வந்து அந்த உணர்தல் இருக்காது. அது எப்படி நான் காரணமாக இருக்க முடியும்? உங்களோட உள் உணர்வு, உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட், நீங்கள் ஒருத்தர் நபரை பற்றியும் ஒரு சுச்சுவேஷனை பற்றியும் எவ்வளோ அழுத்தமாக நீங்கள் விதையை போட்டு வச்சிங்களோ அது இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஃபேமிலி ட்ராமா உங்களை அழுத்துற மாதிரி இருக்குது. இதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். யார்கிட்டையும் வந்து வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசண்டாக இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். ஓகேவா? நிறைய கான்ஃப்ளிக்ட், அவங்க ஒன்று பேசுகிறாங்கன்றதுனால நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்கறது அவசியமே இல்லை. அங்கே ஒரு அன்னெசரியான ஒரு ஆர்கியூமெண்ட் போகுதுன்னா அதில் உங்கள் எனர்ஜியை கொடுக்காதீங்க. அது வேஸ்ட்டு. நீங்கள் அங்கே எஃபெக்ட் போட்டும் உங்களோட வார்த்தைக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் கிடையாது. அங்கே கேட்குறதுக்கு அவங்க கேட்டு அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாதுங்கிறப்போ நீங்கள் அங்கே மௌனமாக இருக்கிறது தான் அவங்களுக்கான பதிலடியாக இருக்கும். நீங்கள் மௌனமாக அமைதியாக உங்கள் கைகளையும் உங்களோட வாயையும் அமைதியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி சில பேர் வந்து இப்போ ரீசண்டாக நீங்கள் இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலி ட்ராமா நடந்திருக்கு, அதுலேருந்து வெளியில் வரமாட்டேறீங்க. அதுலேருந்து வெளில வாங்க. இல்லைனா அது உங்களோட டைமர் ரொம்பவே வந்து வீண் பண்ணும், உங்களோட எனர்ஜியை வீண் பண்ணும் சொல்கிறாங்க. ஸ்டாண்ட் அப் யுவர் செல்ஃப். நீங்கள் எப்போவுமே வந்து அதாவது எண்ணங்கள் நல்லா இருக்க நல்ல பீப்புளோட உங்களோட அந்த இதுவை வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல எனர்ஜெட்டிக்கான பீப்புளோட. ஓகேவா? இந்த மாதிரி ட்ராமா பண்ணுற பீப்புளோடலாம் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் வந்து நீங்கள் ஆர்டிஸ்டாக இருப்பீங்க, அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்ச நாளாகவே நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்லலாம் கூட நீங்கள் தனித்துவமாக தெரியணும், என்னோட இது வந்து ஃப்ளூயன்சி அதில் இருக்கணும், நான் தான் அதில் பெஸ்ட்டாக தெரியணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்னா, இப்போது வந்து ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் டீம் ஒர்க் சேர்ந்து பண்ணால் தான் உங்களோட அந்த எஃபெக்ட் வந்து வெளியில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் நேசிக்கணும். கொஞ்சம் அதில் வந்து ஒரு ஏதோ கடமைக்கு செய்கிற மாதிரி தெரியுது. சில பேர் வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறது,
ஆர்டிஸ்ட் ஏதாவது வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ட்ராயிங் வரைகிறது இல்லைனா ஒரு கலைத்துறையில் ஏதோ ஒரு பர்டிகுலர் இப்போ மியூசிக்கில் இருக்கிறது, டான்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய விஷயம் அதெல்லாம் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா கடமைக்கு பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் இந்த லவ் பண்ணுங்கள். என்ன செய்கிறீங்களோ அதை விரும்பி செய்யுங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்த இந்த விஷயங்கள், இப்போது நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் சில விஷயங்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த பாஸ்ட் வந்து நீங்கள் வந்து மறக்கணும், மன்னிக்கணும். நீங்கள் வந்த லைஃப் கிளாரிட்டி என்ன, உங்களோட பர்பஸ் என்ன, இப்போ உங்களோட இதயம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அது என்ன செய்யணும்னு சொல்லுதோ அந்த விஷயத்தை அது கரெக்டாக சொல்லும் உங்களுக்கு. நீ பண்ணுறது கரெக்டு, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இதை செய்ய அப்படி சொல்லி உள்ளுணர்வாக உங்களுக்கு உணர்த்தும். அது வந்து இறையாற்றல் உங்களுக்கு இன்ட்யூஷனில் வருது. அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அதை கவனிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய உங்களோட ஒர்க்கில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்து ரொம்ப நேசித்து நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சீக்கிரமே உங்களுக்கு வந்து இப்போது மீடியா பீப்புளெலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். அது உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் விஷயமாக ட்ராவல்ஸ் ஏற்படலாம். அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அதுவே ஒரு அடித்தளமாக அமையும். சரியா? அதே நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி எல்லோரோட சேர்ந்து நீங்கள் பண்ணுறது இன்னும் சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ இருக்கிற இந்த வேலையும் சரி, இப்போ இருக்கிற இந்த லைஃப்பையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் உங்களை. ஓகேவா? ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. சில பேர் அதை தான் நீங்கள் ஃபர்கிவ்னஸ் பண்ணணும். நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் இவ்வளோ நேரமும் நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனை ஸ்ட்ராங்காக வந்து ஒரு மேனேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்ருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாற்றித்தரப்படும். உங்களுக்கு எந்த விஷயம் ஃபோக்கஸிங் வேணுமோ அதில் மட்டும் கவனம் வைங்க. சரியா? சில பேருக்கு வந்து உங்களோட பர்சன் உங்கள்கிட்ட திரும்ப வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க. இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் அமையணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் ஒரு நல்ல நியாய தர்மம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எந்த பக்கம் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவர் பண்ண தெரியும். சில விஷயங்களை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இதுக்கு சரியான தருணம் கிடையாது. அதனால் பொறுமையாக கையாளுங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவரை டெவலப் பண்ணணும். அது நேச்சுரலாகவே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு சில ஞானங்களை கொடுத்துருக்கிறாரு இறைவன். இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரு மூலயமாக, இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, இல்லை உங்களோட உறவு மூலயமா உங்களுக்கு ஒரு விஷயம், நீ இது பண்ணாத, இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. அது பாதையில், அந்த ஞானத்தின் பாதையில் நீங்கள் வந்து நடங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நேச்சுரலாகவே கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு. ஆனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அதுக்கான கரெக்ட் டைம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பு, இல்லைன்னா பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணுறது, இல்லைனா கணவன் மனைவியாக இருக்கீங்க, லவ்வர்ஸாக இருக்கீங்க, திரும்ப வந்து ரீயூனியன் ஆகுறது. சில பேர் நோ காண்டாக்டில் இருந்தீங்கன்னா. சரியா? இப்போ வந்து நீங்கள் இந்த போர்ட்டல் அன்றைக்கி நீங்கள் விரும்புகிற அந்த விஷயங்கள், மணி எனர்ஜிக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக, உங்களுக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங்கில் நிலச்சி இருக்கணும், ஃபைனான்ஷியல் க்ரோத் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அற்புதமாக செய்ய முடியும். ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அந்த பர்டிகுலர் ஜாபில், அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் ஃபைனான்ஸ்க்காக கேட்கலாம்.
ஓகேவா? அதே மாதிரி ஒரு கிரேட் சக்ஸஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக கூட இருக்கலாம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு இடத்த வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பதவியில் இருப்பீங்க. இது ஒரு சிலர் மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி. உங்களோட அறிவு திறமையால் எல்லாத்தையுமே வந்து அழகாக அற்புதமாக மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த டைம் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கிடைக்கிற அந்த மணியை வந்து நீங்கள் நிறைய மக்களுக்கு, அதாவது நீங்கள் செலவு பண்ணுற விஷயங்கள், நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு கஷ்டப்படாதீங்க. எவ்வளோ செலவு பண்ணாலும் உங்களுக்கு அது ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இது வரும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு எனர்ஜி இப்போ இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் டைம் அண்ட் எமோஷன் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அது மணியாக இருந்தாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி, எமோஷ்னலாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு அன்பான மதர் கேரிங் ஒரு கேரக்டர் நீங்கள். ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான டிசிஷன் மேக்கிங் இப்போ எடுக்கலாம். இந்த 1-to-1-2 போர்ட்டல் அப்போ கூட நீங்கள் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இதில் எவ்வளோ ப்ளஸ் இருக்குது, இதில் எவ்வளோ மைனஸ் இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அப்படி ஒரு நல்ல கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன் ஃபீமேல் எனர்ஜி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், ஒரு லக்ஸரியஸான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு லெஜெண்டாக கூட இருக்கலாம் நீங்கள். சரியா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருக்கீங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு பவர் எனர்ஜி இப்போ உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? சூப்பர். சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கான டிவைன் டைமிங் அலைன் பண்ணி டிவைன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் எல்லோரோடையும் கொஞ்சம் இணக்கமாக போங்க. வாக்குவாதத்திலாம் ஈடுபடக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல், பேஷண்ட், இதெல்லாம் வந்து உங்களை ஒரு பேலன்சிங்கான பர்சனாக கொண்டு போகும். உங்களுக்கான இலக்குகளை நீங்கள் அடைவதற்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு பிளஸ்ஸிங்கும் இருக்குது, அபேண்டன்ஸ். நீங்கள் கொடுக்குறத எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நீங்கள் எடுக்கவும் முடியும். அது மணியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அன்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சில மெச்சூரிட்டியான ஒரு சில பீப்புள்ஸும் இதை பார்க்குறீங்க. ஃபாதர் மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க, ஓகேவா, நியூ லைஃப்காக, ரீயூனியனுக்காக, ஜாப்காக, இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஓடின்ட்டுருக்கு. அதனால தான் இந்த ரீடிங் கொஞ்சம் பைல்ட்டு கொஞ்சம் பெருசாக போகுது. சரி, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சஜஷனோட ஏஞ்சல் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல்கிட்ட உங்கள் ப்ரேயர் என்னவோ அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பைல் டூ ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள் கமெண்ட்டில். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், 1-to-1-2 இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும்பொழுது நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த 1-to-1-2 இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு பகல் 12 மணி 12 நிமிடம் இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே ஒரு ஒயிட் கேண்டில் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலை வந்து நீங்கள் வடக்கு பக்கம் ஏற்றுறது நல்லது. வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் நீங்கள் அந்த திசை பார்த்து ஏற்றிட்டு அந்த திசை பார்த்து நீங்கள் அமரணும். ஓகேவா? ஒரு ப்ரைவசியான ஒரு இடத்துல உட்காருங்க. உங்களுக்கு உங்கள் இடத்துல நீங்கள் இப்போ வந்து வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எது அன்றைக்கி வந்து நீங்கள் அந்த போர்ட்டல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவசியாக அமர்ந்துக்கிறது நல்லது. சரியா? நீங்கள் அந்த ஒயிட் கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு குருமார்கள், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அவங்களோட அனுகிரகத்தையும் நீங்கள் நினச்சி அவங்களுக்கும் தேங்க் பண்ணிவிட்டு இந்த ஏஞ்சலுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வேணுமோ, ஏதாவது இப்போ முக்கியமான தேடல்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. இதில் மெயினாக உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு இப்போ ரைட் நவ் கரண்ட்டில் உங்களுக்கு எது வந்து ஒரு ஷார்ட் டைம் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோலில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 10 விஷயம் வேணும், 12 விஷயம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த 10 விஷயத்தில் எது பிரதானமாக இருக்கோ அந்த தான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கணும். அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி கேண்டில் கிட்ட அந்த கேண்டில் ஏற்றிட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் உங்கள் ப்ரேயரை வச்சுட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறமா இதெல்லாம் நடந்து முடிஞ்சது, ரொம்ப நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு உங்கள் டே டு டே வேலையை நீங்கள் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட ரேக்கி சேனல்ஸ் நம்மக்கிட்ட இனிஷியேஷன் தீட்சை கிளாஸ்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? உங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் இன்னுமே அது அந்த டைம் வந்து பவர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அபிரவிதமாக இருக்கும். நான் சொல்லி கொடுத்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, டெய்லியுமே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இந்த போர்ட்டல் அன்றைக்கி நீங்கள் அந்த எனர்ஜி எடுக்கும் பொழுது உங்களுக்கான சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்குள்ள அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி பவர் கொடுத்துருக்கேன். ஒரு குருக்கிட்ட இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, ஒரு விர்ச்சுவல் பண்ணுறீங்கன்னா அது 100% பலித்தமாகும். அதை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும், எப்படி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு பலித்தமாகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட இந்த கிளாஸ் கற்றுக்கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து டிவைன் பாத் சேனலுங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான தினங்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மக்கள் நிறைய பேர் பலனடையட்டும். இந்த விஷயத்தை வந்து நான் ஏன் இங்கே வந்து தெரிவிக்கிறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி போர்ட்டல் டைமில் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வைக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அது பலித்தமாக மாட்டேங்குது இல்லையா? அதுக்கு என்ன ரீசன்னா, உங்ககிட்ட இருக்க பிளாக்கேஜஸ். இதுக்கு தான் நான் வந்து இனிஷியேஷன் வாங்குங்க, தீட்சை வாங்கி குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் எடுங்க. அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது பல விஷயங்களை உங்களுக்கு வந்து மல்டிப்புளாக அந்த பிளஸ்ஸிங்கை கிடைக்க செய்யும். உங்கள் பிளாக்கேஜஸ் எல்லாம் உடைக்கும். ஓகேவா? உங்களை ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு, உங்களோட உடல் மனம் ஆன்மா பேட்டர்ன்லாம் நான் ஒரு சித்த நிலைக்கு உங்களை மாற்றி வச்சுருப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பியூர் சோலாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸை பிரபஞ்சத்திலேருந்து எடுக்க முடியும். அதுக்கான அற்புதமான வழிகள் உங்களுக்கு வந்து திறக்கப்படும். இது ஒரு அற்புதமான போர்ட்டல். இந்த போர்ட்டலை நிறைய பேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த மிராக்களை நம்மளோட சேனலில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்மளோட டிவைன் பாத் செல்லங்கள் நீங்களும் இதை யூஸ் பண்ணியிருந்து இந்த பலன் அடையும் பொழுது நீங்களும் கமெண்ட்டில் தெரிவிக்கணும். காட் பிளஸ் யூ.